ஒரு திரைப்படத்தில் ஒரு ஃபிலிமை நம்ம ஒரு சாங்ஸ் நம்ம எழுதுறோம்னா, அந்த படத்துக்கான அந்த கதையை நகர்த்துறதுக்காக அந்த பாடல்கள் வரிகள் அமைஞ்சா, அந்த படத்தில் எந்த அளவுக்கு ஹைலைட்டாக இருக்கும். இல்லை அந்த 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 கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தை அப்படியே மாடுலேஷன் பண்ணி அப்படியே அந்த சாங்ஸ் அப்படியே போகிற மாதிரி அப்படி எழுதுனா எந்த எந்த சுச்சுவேஷனுக்காக அந்த மாதிரி நம்மளுக்கு பாடல்கள் எழுதுறாங்கங்கிறது கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? மாண்டேஜஸ் சாங்ஸ் மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலுமே கதையை நகர்த்துறதுக்காகவும் நம்மளுக்கு பாடல்கள் எழுதுவாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திரைப்படத்திற்கு அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறது. அது திரைப்படத்துக்கு அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, கதையை நகர்த்துறதுக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் அதோட வேலை இது மட்டும் தானே. வேற மெசேஜ் நம்மளுக்கு ஆடியன்ஸுக்கு கொடுக்குற எப்பயுமே ஒரு பாட்டு மெசேஜ் சொல்லணும்னு நம்ம விரும்பக்கூடாதுங்க. அது அது ஒரு வகையான கருத்தியல் ரீதியான வன்முறை. பாட்டு அது அப்படியே இருந்துட்டு போதும். உங்களோட குட்டி பட்டாசு சாங் வந்த ரிலீஸ் ஆன புதுசில் இப்போ உங்களை நேரில் பார்த்ததில் சந்தோஷம். பட் அதை நிறைய தடவை லூப் மோட்லலாம் கேட்டிருக்கேன். ஸோ அந்த பாட்டு எப்படி உருவாச்சு, அதுக்கு எப்படி நீங்கள் லிரிக் எழுதுனீங்க, அந்த அனுபவத்தை ஷேர் பண்ண முடியுங்களா? அது என்னென்னங்க, நான் இப்போ ஆதன் மீடியான்னு ஒரு பேசுகிறேன். அப்போ தேர்தல் களம்னு ஒரு ப்ரோக்ராம் உருவாக்க பண்ணி தமிழ்நாடு முழுக்க வாக்காளருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு செட்டு ஆட்களை, அதாவது கேமராமேன், ஆங்கர் இவங்களெல்லாம் அனுப்பலான்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு நான் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருந்தேன். ஏன்னா நான் தான் ப்ரோக்ராம் ஹெட்டு. அப்போ சந்தோஷ் தயாநிதி ஃபோன் பண்ணி இப்படி ஒரு இது இருக்குது தலைவா, நம்ம பண்ணலாமான்னு கேட்டார். ஓகே பண்ணலான்னு பண்ணிக்கிட்டே இருக்கோம். காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும். உங்களுக்கு தெரியும், சந்தோஷ் தயாநிதி ரொம்ப கம்ஃபர்டான ஆள். எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணுவோம் நாங்கள். எனக்கு சின்ன சின்ன கேப், ஒரு மீட்டிங் போகிறேன், அந்த மீட்டிங்க்கு அடுத்த மீட்டிங்க்கு இடையில அதிகபட்சம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும். அப்போ போய் ஒரு டீயை போட்டு டக்குன்னு அப்பப்போ எழுதி அனுப்புவேன். அப்படியே கரெக்ஷன். அது 2 நாளில் முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தோம். ஒரு கட்டத்தில் எல்லாம் ஓகேவாயிருச்சு. அந்த ஃபஸ்ட்டு பல்லவி இருக்குது பார்த்தீங்கல்ல, அதுக்கு நாங்கள் எவ்வளோ அதில் சுவாரஸ்யம் என்னென்ன, உங்களுக்கு கேட்பீங்க, இந்த முணுமுணுக்கிற முத்தம்மா, மனசில் என்ன சத்தம்மா, வெளியில் அதை சொல்லம்மா, உசுரலிங்க முத்தம்மா. அதுக்கு நான் நிறைய ஆப்ஷன்ஸ் எழுதினேன். பளபளக்கிற பொண்டாட்டி, வெளியில் பார் டுக்காட்டி பைக்கணும், இப்படி அழகழகா நிற்காத, உசுரலி தீ வைக்காத, இப்படி ஒவ்வொன்றா எழுதிக்கிட்டே இருக்கேன். அவங்க சந்தோஷ் தயாநிதி என்ன சொல்கிறாருன்னா, தலைவா நம்ம இந்த தலைமுறைக்கு ஒரு பாட்டு எழுதுறோம், இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போங்கன்னு. இப்போ முதல்ல பாட்டுனா மொத்த பாட்டுமே திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ ஒரு இன்ஸ்டா, எஃபி, ரீல்ஸ்க்கு பாட்டு போயிருச்சு, ஹுக் லைனுக்கு போயிருச்சுன்னு. அதிகபட்சம் 4 லிரிக், 4 அல்லது 5 வரி மட்டும்தான் இப்போ பாட்டுன்ற சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்படி நாங்கள் அந்த ஹுக்கை எப்படி இருக்கணும்னா, யோசிக்க வைக்கக்கூடாது, ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கணும், திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி இருக்கணும். ஸோ அதான் ஃபஸ்ட்டு எடுத்து நான் என்னென்னமா போட்டுக்கிட்டு இருந்தேன். கடுப்பில் போட்டதான் முத்தம்மான்ற வார்த்தை 3 நூற்றாண்டுக்கு முன்னாடி செத்து போச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் ஆக்சுவலாக அவள் ஏதோ ஒன்று இருக்கான்றதை முணுமுணுக்கிறன்னு ஒரு ஃப்ரெஷ்ஷான வேர்டு. எப்பயுமே ஒரு லிரிக்கில் என்னென்ன, ஒரு கனமான விஷயம் சொல்லிட்டோம்னா அடுத்த விஷயம் ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணணும்னு நான் நினைப்பேன். அப்போ தான் அதை பேலன்ஸ் பண்ண முடியும் லிரிக்கலாக. அதை ஸ்ட்ரக்சராகவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனம், கொஞ்சம் சிம்பிளிஃபைடு. ஆக்சுவலாக இளையராஜா சார் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இப்படி தான் அதோட மீட்ரு பார்த்தீங்கன்னா இளையராஜா அதோட இப்படி இருக்கும். ஏன் ரஹ்மான் சில நேரம் அப்படி அறிவில் இப்படி போய் இப்படியெல்லாம் வரும் அவங்களோட அந்த மீட்ரு. பாலா சமீபத்தில் ஒரு ஒரு பிகின்வுட்ஸோட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அவரோட கேரக்டரை எப்படி டிசைன் பண்ணுவாருன்றது. உங்களுக்கு அந்த கிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராஃப் எப்படி இது மேலே போகுது, இது கொஞ்சம் இப்படி வச்சுக்கலாம், இப்படி அதை சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, அப்படி சில விஷயங்கள் நான் என்னோட லிரிக்கில் நாங்கள் சரி பண்ணணும்னு நினைப்பேன். அப்படி பண்ணது தான் ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணுறது. முணுமுணுக்கிற முத்தமாக அப்படி தான் எதோ போட்டு பார்த்தேன், எதுவும் சொல்லவே இல்லை. அடியேன் காதல் கலக்கின்லாம் போட்டோம், மிட்டா மினிக்கின்னு போட்டிருந்தோம், பட்டா கலக்கின்னு நிறையா போட்டிருந்தோம், எதுவுமே செட் ஆகலை. அப்புறம் குட்டி பட்டாசுன்னு போட்டோம், மேலே பட்டாசு, அடியே குட்டி பட்டாசேன்னு போட்டால் உங்களுக்கு அடுத்தடுத்து இயல்பு தொடைகளை உங்களுக்கு வந்துடும்ல, தனி வெட்டு விளாசி அப்படி இப்படியே போட்டது தான். அப்படியே போட்டு ஓரளவுக்கு பாட்டு வந்துருச்சு. ஹுக்லைன் ரொம்ப சிம்பிளாக சூப்பராகவும் முடிஞ்சிருச்சு. முணுமுணுக்கிற முத்தம்மா ஒரு வேற சில ஆப்ஷன்ஸ் எழுதி அப்புறம் போட்டு வச்சாதான் முணுமுணுக்கிற முத்தம்மா. அதுக்கப்புறம் இதானது எனக்கும் தெரியாது, ஃபைனல் ஆனதும் எனக்கும் தெரியாது. ஏன்னா நான் இங்கே எனக்கு வேற ஒரு வேலை பெருசாக ஓடிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இங்கே எனக்கு பெரிய சம்பளமும் கூட, ரொம்ப பெரிய பொறுப்பும் வேற. அதே நேரத்தில் நான் எதுக்கு வந்தோடனே அதையும் விட்டுறக்கூடாது. இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறதுல 2 வாரத்தில் நாங்கள் 2 நாளில் நாங்கள் டக்குன்னு பண்ணேன். அடுத்து இதான உங்கள் ஜிபே நம்பர் அப்படின்னு கேட்டார். ஜிபே நம்பர்னு கேட்டாலே பாட்டு லாக்குன்னு அர்த்தம்.
அதை அப்படியே காலைல வாங்கிட்டு சாயங்காலம் பாட்டு வந்துடுச்சு. ஆக்சிடென்டலாக நான் ஒரு சாங் எழுதி டைட்டில் ட்ராக் ஒன்று கொடுத்துருக்கேன் சார். அது பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து கவிதை எழுத வரும், சாங்ஸ்க்கு பண்ணுறது வந்து வித்தியாசமாக இருந்தது. கம்போசர் வந்து எனக்கு டியூன் கொடுத்துட்டு அதில் மீட்டரில் ஃபிட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பேசினார். ஒரு நாள் நைட் ஃபுல்லாக அவர் பேசி நிறைய மண்டைக்கு ஏறலான அதில் டெக்னிக்கல் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணோம், அந்த டியூனில் ஃபிட் பண்ணுறதுக்கு அந்த மீட்டர் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மட்டும் கொஞ்சம் ஆக்சுவலாக சில பேர் சவுண்டிங்காக எழுதுவாங்க, சில பேர் அதாவதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருக்குங்க. வைரமுத்து எப்படியாவது கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு, இசையை 2ஆம் பட்சமாக தள்ளி விட்டுருவார். வாலி என்ன செஞ்சுவாருன்னா இசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவார், கருத்தை கூட அப்படியே சிம்பிளிஃபைடாக பார்த்துக்கலான்னு நினைப்பாரு. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றா மாறும். ஆனால் டியூனுக்கு நீங்கள் எழுதுறதை நீங்கள் அடிப்படையில் முத கற்றுக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாலியோட இது ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, மியூசிக்கலாக இருக்குது அப்படின்னா, ராசாத்தி ஒன்றை காணாது நினச்சி கேட்டுறீங்களா? கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கான குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. எப்படி ஃபிட்டாக இருக்குது பாருங்களேன். கண்ணு, காது, நெஞ்சு, வஞ்சி, எப்படி பார்த்தீங்களா? ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்ட், கற்பனையாகவும் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? ஸ்ட்ரக்சராகவும் எவ்வளோ அற்புதமாக இருக்கு. ஸோ ஒரு அடிப்படையில் ஒரு மீட்டருக்கு முதல்ல எழுத நீங்கள் பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுகளுக்கு எப்படி கூடுதலாக சவுண்டிங்காக எழுதுறதுன்றதை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாடல்களை கேட்க 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 புரிஞ்சுக்கணும். இதில் இன்னொரு இடத்துல அக்கு பஞ்சர் நீடிலா, டக்கி சிக்கன் நூடுலா, அன்பே ஆடை கொஞ்சம் உந்தன் இடையிலான்னு ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு. அது தீனான்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு டக்குன்னு பல்லவி எனக்கு ஞாபகம் வரல. காதல் வெப்சைட் ஒன்று கண்டேன் நானும் ஒரு பாட்டு. இப்ப பேசிக்கா ஒரு டியூன் எழுதுறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டியூன் எழுதுறது பெரிய விஷயமே இல்லைங்க. சும்மா 4 பாட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. அது உள்ளுக்க நம்ம எப்படி புதுசா எழுதணுன்றதை மட்டும் நீங்க போயிட்டீங்கன்னா, யோசித்துட்டீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபைடா மாறிடும்ன்ற. சரியா உங்களுக்கு? ஆமாங்க. இப்ப ஏதாவது ஒரு ஹம் பண்ணுங்களேன். ஒரு அகத்தியரோட பாட்டுலாம் இருக்கு, சும்மா ஏதாவது தத்தா அப்படிங்க தொட்டு விடவா, அவ்வளவுதான். ஓகே, அந்த இதில் அப்படி ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கூட போகக்கூடாது. அதுதானே டியூனு, அதுக்காக தானே போடுறாங்க மியூசிக் டைரக்டர். ஏன்னா நான் என்ன நினச்சிட்டா, ஃபர்ஸ்ட் அந்த கவிதை எழுதுறதுனால பாட்டை முதல்ல எழுதிட்டு நான் சொல்லிடுறேங்க, கவிதைக்கும் பாட்டுக்கு சம்மந்தமே இல்லை, ரெண்டையும் போட்டு தயவு செய்து யாரும் குழப்பிக்காதீங்க. புரியாம இருந்தது. இல்ல அப்படி இல்லவே இல்லை. ஆனா பாட்டுக்குள்ள கவிதை எழுத தெரிஞ்சீங்கன்னா உங்களை உலகம் பாராட்டும். ஆனா கவிதை எடுத்து பாட்டுக்குள்ள எழுதுனீங்கன்னா அது பிரச்சனை. நீங்க பாட்டுக்குள்ளதான் கவிதை எழுதணும். நீங்க கிரவுண்டுக்குள்ள அடிச்சாதாங்க அது பேர் சிக்ஸரு. நீங்க தெருவில் என்ன அடிச்சு வச்சா அது பேர் சிக்ஸர் இல்லைல்ல. அந்த கிரவுண்டுக்குள்ள நீங்க விளையாடணும், அது ரொம்ப முக்கியம். அதுல எதனா ரூல்ஸ் இல்ல டிப்ஸ் எதனா கிடைக்குமா அப்படின்னு சொல்றேன். அது அதாவது உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா யாப்பு இலக்கணம் லைட்டா படிங்க, இல்லைன்னா நேர் அந்த இது படிச்சாலே சிம்பிளா புரிஞ்சிருமே உங்களுக்கு. நீங்க அவ்வளவு மெனக்கிட வேண்டிய அவசியம் கூட இல்லைங்க. 4 பாட்டை எழுதிட்டு அதை லிரிக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அது உள்ளுக்க இது எப்படி ஃபிட் ஆகும், அது உள்ளுக்க ஃபிட் ஆகுமான்னு பாத்துக்குங்க. ஓகே. ஸோ உங்க சட்டை எனக்கு போடுற மாதிரி ஆயிடக்கூடாது. ரொம்ப தொலைன்னு எனக்கு இருக்கும், எனக்குன்னு ஒரு உடம்பு இருக்கு இல்லையா, அந்த உடம்புக்கான ஃபிட்டான சட்டை இதுதானே. அப்படின்னா அப்படி எப்படி சட்டை தைக்கணும்னு நீங்க யோசிங்க. ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுவாங்க, கையை விட்டுறாங்க. சார் டைரக்டருக்கு இப்போ ஒரு டைரக்டராக நான் ஒரு விஷுவல் பண்ணி கொண்டு வந்திருப்பேன். எனக்குள்ள ஒரு எமோஷன் இருக்கும். அது வந்து ஒரு லிரிக் ரைட்டர்கிட்ட நான் எப்படி கேட்டு வாங்கணும், ஒரு டைரக்டருக்கும் லிரிக் ரைட்டருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும். ஸோ அதை பற்றி 1-2 விஷயம் சொன்னீங்க. நீங்கள் எடுத்த விஷுவலை பார்த்த உடனடியாக ஒரு டைரக்டருக்கு இதுதான் தேவைப்படுதுன்னு ஒரு லிரிக்கை கண்டுபிடிச்சிக்கணும், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீங்கள் விஷுவலை போட்டு காட்டின பிறகும் ஒருத்தவருக்கு நீங்கள் விளக்கணும்னு அவசியமே இல்லையே. ஸோ அந்த வேவ் லென்த்துக்கு, உங்களுடைய வேவ் லென்த்துக்கு எந்த லிரிக்கெட்டர் செட் ஆகிறோ அவர் கூட தான் உங்களால ட்ராவல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இன்னொன்று அதான், நீங்கள் விஷுவலாகவே போட்டு காட்டிட்டீங்களா, இதுக்கு மேலே சுச்சுவேஷன் சொல்கிறதுக்கு என்னன்னு கேட்குறேன். தேவையே இல்லையேன்னு சொல்ல வர்றேன் நான். இல்லை, அதையும் தாண்டி நான் விஷுவலே பண்ணல, நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்க தெரில அப்படின்ற சுச்சுவேஷனில் நான் வந்துட்டு ஒரு டைரக்டராக ஒரு இந்த இலக்கிய நடையாக கவிஞர்களை எல்லாம் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அதை
அந்த கம்யூனிகேஷன் வந்துட்டு என்னால் சரி பண்ணி அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்க கூப்பிட்டு ஒரு நல்ல இப்ப லிரிக்கெல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி தேவைன்றதை அதை பார்த்த பிறகு நான் சொல்றேன் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு ஈஸியா சொல்லலாம். நீங்க தாராளமா பிரச்சனையே இல்லை. இன்னொன்று ஏற்கனவே உங்கள்கிட்ட விஷுவலும் இருக்கு, அதை மீறியும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் கூப்பிட்டு எனக்கு இதுதான் வேணும், இதுதான் கேரக்டரு, இதுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் வேணும். ஆக்சுவலாக எப்பயுமே ஒரு மியூசிக் டைரக்டரோ ஒரு பாட்டு சொல்றதுக்கு முன்னாடி சில ரெஃபரன்ஸ் சாங்ஸ் சொல்லுவாங்க. சார் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் சார், எங்களுக்கு பாவிஜி ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும், வைரமுத்து ஸ்டைல் பிடிக்கும், ஸ்னேகன் ஸ்டைல் பிடிக்கும், இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சில பேர் ஆரம்பத்திலே சொல்லிடுவாங்க. சிம்பிளுங்க. நீங்க டியூன் கொடுக்கறதுக்கு முன்னாடி பாடலாசிரியர்ல கேட்டுருவாங்க, எங்க பாட்டு நடக்குது, எந்த டைம் நடக்குது. ஏன்னு நினைச்சுங்க, காலையிலனா மூடு வேற, மதியம்னா ஒரு மூடு வேற, நைட்டுனா ஒரு மூடு வேற. ஃபர்ஸ்ட் இது. இன்னொன்று காதல், பெரும்பாலும் பாடல் என்ன காதல் பாட்டு தானே சொல்ல போறீங்க இல்லை பெரும்பாலும் இயக்குனர்கள். ஸோ 2 பேரும் என்ன பக்கத்தில் உட்காந்துருக்காங்களா, தூரமாக இருக்காங்களா, அவங்க மைண்ட் எப்படி இருக்கு, இதெல்லாம் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 10-20 வகையான கேள்விகள் கேட்பாங்க லிரிக். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாம் கேட்டுருவாங்க. அதனால பிரச்சனையே இல்லை. நீங்க பிரச்சனையே இல்லை, ஏங்க ஏன் நம்பர் வாங்கிக்கங்க, நீங்க வந்து கொடுத்துருங்க. ஆரோக்கியமான செயல்பாடு இப்போ உள்ள சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்குங்களா? லிரிசிஸ்ட்டு இப்போ உங்களால் முடியலன்னா வேற பேர்ட்டு கொடுத்துருவீங்களா? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா அவர் மூடு வரலன்னா சொல்ல மாட்டார், முதல்ல சொல்லிடுவார் இதுக்கு சரியான ஆள் பட்டுக்கோட்டை தான், இதுக்கு சரியான ஆள் வந்து மருதகாசி தான், இதுக்கு சரியான ஆள் உடுமலை காசி தான், உடுமலை நாராயண் தான் சொல்லிடுவார். அவருக்கு மூடு வராமல் அவர் அவாய்ட் பண்ண மாட்டார். அவங்களுக்கு அது ஒரு பெரிய குணங்கள் இருந்துச்சு. அதாவது விவசாயி படத்தில் மருதகாசி ஐயா தான் எல்லா பாட்டுமே எழுதினாங்க. ஓகே, அது வந்து அதோட உயிர்நாடி என்ன அப்படின்னா, அவர் 6 வருஷம் இங்கேருந்து போயிட்டு ஊரில் விவசாயம் பார்த்துருந்தாரு, அவர் தான் பிடிச்சிங்கிறத அழிச்சு வந்தாங்க திருப்பி. சரிங்க, அதில் தான் அது உயிர்நாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மருதகாசி ஐயாவே பேட்டி கொடுத்துருக்காங்க. 21 பாட்டில் அந்த காலகட்டத்தில் வந்து 21 பாட்டில் 17 பாட்டு நான் எழுதுனது விவசாயம் சம்மந்தமாக, அதனால் அந்த 17 பாட்டு ஹிட்டு எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுது. அதே போல் சார் இப்போ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, இப்போ டைரக்டரே எழுதுறாங்க. இப்போ சின்ன கவுண்டர் எஜமான் படத்தில் டைரக்டர் சார் உதயகுமார் சார் தான் எழுதிருப்பார் பாட்டு. அப்புறம் பேரரசு சார் அவரே பாட்டு எழுதுறாரு. ஸ்ரீராஜன் சார் அவங்களே தான் எழுதுறாங்க. இப்போ அவங்களே பாட்டு எழுதும்போது அந்த கதையோட அட்டாச்சாக வருது சாங்ஸு. இப்போ அது ஒரு ஆரோக்கியமான செயல்பாடா என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை உங்களுக்கு யூனியன் ஆரம்பிக்கணும் இல்லைன்னு சொல்கிறீங்களா சார்? அது ஆரம்பிச்சா தான் என்ன சார்? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறேன். அவர் வந்து உடுமலை போய் விவசாயத்தை பற்றி அவர் எழுதுறப்ப அதனால தான் இப்போ சிம்பிள். இப்போ ஒருவேளை செத்தவனை பற்றி பாட்டு எழுதுறேன்னா நம்ம செத்து போயிட்டா வர முடியும், இதுக்கு சம்மந்தமே இல்லை. வைரமுத்து இப்போ உங்களுக்கு என்னோட பெஸ்ட்டான நான் மாஸ்டர் பீஸ்ன்னு நினைக்கூட சில பாடல்களை ஒன்று, காட்டு புளி அடிச்சு காட்டு ராசா வாரான்னு ஒரு பாட்டு, ஆமாம், செங்க சூளக்காரான்னு ஒரு பாட்டு இருக்கு. இது ஆமாம் என்னுடைய எனக்கு இதுதான் நம்மளுடைய மைல் ஸ்டோன்ஸு. இதை தாண்டி நம்ம போகணும்னு நினைக்கக்கூடிய பாடல்களில் இது ஒன்று. அப்புறம் எங்கள் ஊர் மெட்ராஸ்ன்னு ஒரு பாட்டு, கபிலன் எழுதுனது பாட்டுகள். ஸோ காட்டு புளி அடித்து காட்டு ராசா வாரான்னு எழுதின வைரமுத்து பெரியவளத்துக்காரு, அவருக்கு மலைக்கு சம்மந்தமே இல்லை. மலைவாழ் மக்களுடைய வரிகளை வாழ்க்கையை ரொம்ப அட்டகாசமாக சொல்லியிருப்பார். ஸோ அந்த இதில் ஒர்க் பண்ணுன்ற இந்த அவசியமே இல்லை, அதனால பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த துறை சார்ந்தவங்க எழுதுனா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஆக்சுவலாக ரோபோவில் வந்து இந்த மெமரியில் குமரியை தனிச்சிறை பிடித்தேன் அந்த பாட்டு எழுதுறது மதன் கார்கி. அவருக்கு டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும். அதனால அவர் எழுதுறப்ப இன்னும் ரொம்ப கூடுதலாக இருக்கும். அதுக்காக மற்ற பாடலாசிரியர் எழுதுனா அது தரம் குறைஞ்சிடாதுன்றதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது என்ன கேள்வி கேட்டீங்க? டைரக்டரே ஆமாம் இது என்ன, அது சில பேர் சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ வருஷத்துக்கு ஒரு 2000 பாட்டு வர்றதுனால 2000 பாட்டு வருதுன்னு நினச்சிங்க, அதில் 5 பாட்டு தானே வரட்டும். அவங்க ஏதோ ஆக்சுவலாக நீங்கள் டிஆரும் இவர் கஸ்தூரி ராஜாவும் ஆர்வி உதயகுமாரும் அடிப்படையில் அவங்க பாடலாசிரியர்கள் தான். என்ன அவங்க இயக்குநர்களும் ஆயிட்டாங்க, அதுதான் இங்கே. மற்றபடி ஒரு பாடலாசிரியர்கள் இயக்குனராக நாங்கள் நினச்சிக்கிறோம். பட் அவங்க எழுதுகிறப்ப அது ஓகே, பிரச்சனையே இல்லை. அது அவங்களுடைய உணர்வுகளுக்கு சொல்லப்படுறாங்க, அதெல்லாம் எந்த செக்கலுமே இல்லை. 3வது யூனியன், அதை தொடர்ச்சியாக நான் அதுக்கான விஷயங்கள் முன்னெடுத்துட்டு வரோம். இளம் பாடலாசிரியர்கள்லாம் அதை முன்னெடுத்துட்டு வரோம். இல்லை சார், இப்போ ஒரு பெரிய பட்ஜெட் படம் அந்த மாதிரி ஒரு படம் வரும்போது ஃபுல் A to Z ஸ்டோரி அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்களா, இல்லை அந்த சுச்சுவேஷனை மட்டும் ஷேர் பண்ணுவாங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாகுபலி. இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப நல்லா புரியுதுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது ஃபுல் இதே எழுதுகிறவங்களுக்கும் சில நேரம் சொல்கிறது இல்லை.
அது எதனாலும் தெரிஞ்சுக்கலாம். அது எனக்கும் தெரிலங்க. நம்ம போய் எதுவும் இப்போ சண்டை போடுறதுக்கு இல்லை. நம்ம போய் ஸோ ஒருவேளை இப்போ பாடலோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கனால சார் இங்கே ஒரு சாங் அது என்னென்ன ஒன்று டைட்டில் சாங்குன்றுவாங்க, இல்லைனா ப்ரொமோஷன் சாங்குன்றுவாங்க, இல்லைனா இன்ட்ரோடக்ஷன் சாங்குன்றுவாங்க, இல்லைனா ஏதாவது ரொம்ப முக்கியமான சுச்சுவேஷன் சாங்குன்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ப்ரொமோ சாங்க்கு பெருசாக உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. என்னென்ன ஒரு ஏழை விவசாயி ஐஏஎஸ் படிச்சுட்டு நாட்டம் பண்ண முத்துறான், இதுதான் கதை, அதுக்கு ஒரு பாட்டுன்னு சொல்லிடுவாங்க. அது அப்படியே போயிடும். இன்னொன்று சுச்சுவேஷன் சாங்குனா அங்கே போய் ஒரு பொண்ணை போய் பார்க்குறான், அவன் செருப்பு கொண்டி அடிச்சிடுறா, அந்த நேரத்தில் வானத்தை பார்த்து இவன் அழுகிறான், அங்கே ஒரு பாட்டு வருது அப்படின்பாங்க. அது ஒன்று வந்துடணும். ஸோ இதெல்லாம் துண்டு துண்டாக அங்கங்கே இருக்கனால பெருசாக நம்ம சொல்கிறதும் இல்லை. அதனால அதில் இருக்கட்டும் பெருசாக கண்டுக்கிறதும் இல்லை. நான் சில லிரிக்ஸ் கேட்கும்போது அந்த மொத்த கதையோட அடுத்து நடக்க போகிற போர்ஷனை முன்னாடியே சொன்ன நிறைய கேட்டிருக்கேன். அது அதனால கேட்குறேன். ஆமாம், அது முன்னாடி அப்படி எனக்கு இருந்துச்சு. எக்ஸாம்பிள் வந்து தெரி படத்தில் கூட முத்துக்குமார் சார் ஒரு லைனில் எழுதியிருப்பாரு, உன் மார்பிள் சாய்ந்து சாகா ஆசைன்னு. அது அடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அது சில பேத்துக்கு அது சில பேர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவாங்க. சங்கரோடைய டீம் எப்பயுமே எங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சொல்லுவாங்க. அது சில பேர் ஒருத்தவங்களுடைய இயல்பு. ஒரு சாங்கோட ஸ்ட்ரக்சர் இருக்கும் சார். இந்த பல்லவி அனுப்பல்லவிலாம் சொல்கிறாங்க, அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சூப்பர். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆரம்பிக்கிறது எல்லாமே பல்லவி. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ப்ராப்ளமான குட்டி பட்டாசு பாட்டை எடுத்துக்கலாம். அடியே அடியே குட்டி பட்டாசே, தனியே தனியே வந்து விட்டு விளாசே, உயிரே உயிரே என்னை மன்னிச்சு பேசே, கண்ணாழ்த்தி வீசாதடி. ஓகேவா? அது அடுத்த அனுபல்லவி. சரிகமப்பா தனி நான் சொல்லித்தரவா, துடிக்கிற ஆ செய்ய நான் கொட்டி விடவா, வருகிற ஆ வனி நான் வீட்டில் சொல்லவா, இடைவெளிய நீ வா 2 முத்தம் வைக்கவா. இது வரைக்கும் அனுபல்லவி. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஹுக்லைன்னு ஒன்று வந்துருச்சு. பாட்டோட திரும்ப திரும்ப பாடுறதுக்கான ஹுக்லைன் ஒன்று வந்துச்சு. அதுதான் அது முணுமுணுக்கிற முத்தம்மா மனசு இல்லைனா. இதுக்கு முன்னாடி மணக்கம் 5 அடி பெர்ஃப்யூம் நீ, மயக்கம் கண்ணுல கஞ்சானி, சிரிச்சா சிந்திடும் செந்தேன் நீ, முறைச்சா கீரிடும் கண்ணாடி, உடம்பா சக்கரை வள்ளி நீ, மனசில் மின்னுறு அள்ளி நீ, அருகில் பக்கமா வர வெக்கமா, அடி நில்லடி கண்ணம்மா சொல்ல செல்லம்மா. இது வரைக்கும் முணுமுணுக்கிற முத்தமான்றது ஹுக்லைன். அடுத்து நானும் நீயாகி போனேன் நீயோ வேறு ஆளாகி போனா ஏனோ காத்து கிடந்த, அது இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சரணம். இதுதாங்க பேசிக்கான ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து திரும்ப திரும்ப வர்றதை வந்து ஹுக்லைன்னு சொல்லுவாங்க. அந்த ஹுக்லைன் இப்போ இன்ஸ்டால ரீல்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கல்ல, அதை வந்து ஹுக்லைனை தான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரும்பாலான நாட்கள். அதெல்லாம் ஹுக்லைன்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இதுதாங்க பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து ஒரு கதை வச்சுக்கிட்டு அந்த எனக்கு அந்த கதையிலேருந்து எனக்கு லிரிக்ஸ் வேணும், பாடல், அவங்க வாழ்வையை பற்றி வேணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட தராங்க சார். ஆனால் எங்களுக்கு வந்து 2 நாளில் எங்களுக்கு சாங் வேணும்னா அந்த ப்ரெஷர் எப்படி சார்? அதெல்லாம் ப்ரெஷர் எதுவுமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பேமெண்ட் பெருசாக இருக்குல்ல, உங்களுக்கு ப்ரெஷர் வரப்போகுது. இன்னொன்று 2 நாள்லேயே உங்களுக்கு பணம் வர்றது உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு எல்லாத்தையும் தாண்டி அது டேரக்டர் கூட உட்காந்துருக்க டேரக்டர் நீங்கள் சிம்பிளாக உட்காந்தாலே வருங்க. என்னுடைய பாடல் பெரும்பாலும் நான் 1 மணி நேரத்துக்கு மேலே நான் டைம் எடுத்துக்கிறதே இல்லை. நான் அது நீங்கள் அதுலேயே கிடந்தால் ரொம்ப ஸ்பீடாக வந்துடும். அது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு தெரிஞ்சு 20 நிமிஷத்துக்கு பெரிய இருக்கிற யார் 20 நிமிஷத்துக்கு மேலே ஒரு பாட்டு எழுத மாட்டாங்க. அது ஈஸியாக வந்துடும். அது போக போக அது ரொம்ப டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துருக்கீங்க, எத்தனை வருஷமாக ப்ராக்டிஸ் எழுதிக்கிட்டே இருக்கீங்கன்றது ஓரளவு நமக்கு பிடிச்சிடும். இங்கே கீரை போட்டால் இது ஆக்சிலேட்டர் அமுக்குனா சரன்னு போகும், நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் பார்த்தீங்கல்ல. அது சிம்பிளான கதை சொல்லணும்னா அது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருங்க. அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க சார். இப்போ நீங்கள் லிரிக்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி இப்போ தென்றல் வந்து தீண்டும் போது அந்த பாட்டு இருக்குல்ல, அதில் வந்து அந்த அது அப்படி ஆரம்பிக்கும். அப்புறம் ஊடால வந்து எவரும் சொல்லாமலே அது வருது. உங்களுக்கு வந்து அந்த எனக்கு டவுட்டு தான், ஜஸ்ட் அந்த ராவான மியூசிக்ஸ் மட்டும் தருவாங்களா, இல்லைனா வந்து அவங்க ஹம் பண்ணி அதை அனுப்பிச்சு அதுக்கு உங்களுக்கு லிரிக்ஸ் எழுத? சில பேர் ஹம் பண்ணுவாங்க, சில பேர் ராவான மியூசிக் சொல்லுவாங்க, சில பேர் வெறும் பீட்டு மட்டும் அனுப்புவாங்க. ப்ரோ இதான் ப்ரோ பீட்டு ஏதாவது எழுதுங்க ப்ரோ அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அதை எப்படி கொஞ்சம் அது என்னன்னா நம்ம மைண்டில் ஒரு டியூன் ஒன்று ஓடும். இன்னொன்று அது ஆக்சுவலாக நீங்கள் டெய்லி பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா நமக்குன்னு ஒரு டியூன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதனால அதோட மூடு, அதோட இப்போ டன் டன கட்டன கட்டன கட்டங் அப்படின்னு ஒரு மியூசிக் பேசிக் பீட் உங்களுக்கு கொடுத்துட்டான்னு நினச்சிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரன் டக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மைண்டில் ஒரு டியூன் வந்துடும்ல, அதை நீங்கள் கேட்குறப்பே வந்துடும் அந்த இது. அதை வச்சு நீங்கள் ஏதோ எழுதிட வேண்டியதான்.
சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டன் டக் டக் அப்படி இப்படின்னு வருதுன்னா அப்போ நீங்கள் லிரிக்ஸ் அதே மாதிரி போடுவீங்களா? அப்படிதானே போட்டாகணும் சார் இங்கே ஒரு இல்லைங்க. நான் மியூசிக் போடல, நான் லிரிக் எழுத தானே வந்திருக்கேன். இல்லை சார் அது ஒரு லிரிக்ஸ் சொல்லுங்களேன். இப்போ அந்த டன் டக் டக் அப்படி இப்படி சொன்னீங்களா, அதுக்கு ஒரு லிரிக்ஸ் இங்கிட்டு வா அங்கிட்டு போ. நான் சாம்பிளுக்கு சொல்றேன், நான் இங்கிட்டு வா அங்கிட்டு போ, இப்படி நான் பேசிக் ஸ்ட்ரக்சரா சொல்றேன் நான். ஸோ இப்படி நீங்க யோசிக்கிறப்ப இதெல்லாம் வந்துரும்ல. லிரிசிஸ்டா நம்ம இப்போ வந்து சங்க இலக்கியம் பக்கம் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணணுமா இல்லை தற்கால இலக்கியத்தில் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணணுமா சார்? மனிதர்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா சார் இப்போ எதனால இந்த சந்தேகம் வருதுன்னா சார், இப்போ 1000ல் ஒருவன் படம் இருக்குது சார், அதில் வந்து தாய் தின்ன மன்றேன்னு ஒரு பாட்டு இருக்குது, தாய் தின்ன மண்ணே அந்த மாதிரி ஒரு பாடல் வருது. அவரே தான் ஒரு மாடர்ன் சாங் எழுதுறாரு, வைரமுத்து ஐயா அவர் தான் எழுதுறாரு சார். ஸோ நம்ம வந்து நமக்கு என்ன மாதிரியான சூழல் வருங்கிறத நம்ம தீர்மானிக்கிறது இல்லை, நமக்கு வரக்கூடிய இயக்குநர்களும் கதையும் தான் தீர்மானிக்குது. ஸோ நீங்கள் எதில் அதிகம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, நம்மளுடைய ஃபோக்கஸ் அதிகம் எதில் சார் இருக்கு? ஃபோக்கஸ் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மனிதர்களை ஃபோக்கஸ் பண்ணுறது தான். இப்போ இந்த தாய் தின்ன மன்றைகள்லாம் எப்படி சார்? இல்லை நான் சொல்ல வரது நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேள்வி கேட்கறது தான் இருக்கீங்க. இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, உங்கள் கண் என்ன சொல்ல வருதுன்னு நான் ரொம்ப பார்க்குறேன், உங்கள் பாடி லாங்குவேஜ் என்ன சொல்ல வருதுன்னு பார்க்குறேன், பக்கத்தில் இருக்கவங்க எப்படி அதை அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறேன், உங்கள் கண்ணுக்குள்ளே சொல்ல விஷயம் என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன். அதை தான் ஒரு கேரக்டருக்குள்ளே நான் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் திரும்ப திரும்ப பழசா போயிடுறீங்க. இப்போ தியாகராஜகுமார் நீங்கள் மாடர்ன் லவ் வெப்சீரிஸ் ஆந்தாலஜி யாராவது பார்த்தீங்களா? தமிழில் வந்து ரொம்ப முக்கியமான ஆல்பங்கள்ல அது ஒன்று. அதில் துள்ளாதிரு பாவி நெஞ்சேன்னு ஒரு பாட்டு, ரொம்ப பிரமாதமான பாட்டு. இளையராஜா மியூசிக்கில் யுவபாரதி எழுதியிருக்காரு. யாயும் யாயும் யாரென்றாலும் வாசம் வீசும் மலரேன்னு ஒரு பாட்டு, ரொம்ப பிரமாதமான பாட்டு. இந்த காலத்துக்கான ஒரு பாட்டுன்னு பொது சமூகம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களே, அதெல்லாம் இல்லை. தியாகராஜா ஒன்று கிரியேட் பண்ணார்ல, அதுதான் இந்த தமிழ் சமூகத்துக்கான இந்த மாடர்னுக்கான பாட்டு. நல்ல தமிழாகவும் இருக்கும், ரொம்ப மாடர்னாகவும் இருக்கும். ஸோ நீங்க என்னன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து பாருங்க. இப்போ கரண்டா யார் எழுதிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என்ன ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்ன மாதிரி சொல்றாங்கன்னு அதை பாருங்க. நீங்க கொஞ்சம் பின்னாடி போறாங்க, அது ரொம்ப சிக்கல். நீங்க சங்க இலக்கியம்லாம் போறீங்க, அவ்வளோ அளவுக்கு வேணாம் தலைவா. நம்ம எப்படிதானே அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆக்சுவலா உங்களுக்கு சில விஷயங்கள் ரொம்ப பெரிய ஆட்கள் தான் அதை அலோவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வெட்கம் இரு பக்கம் மீசை முளைத்து என்னை குத்தி குத்தியே கொள்ளுதேன்னு ஒருத்தர் எழுதுகிறாரு. என் நிழலில் இருந்தும் ரத்தம் கசிகிறதேன்னு ஒரு பாட்டு. நீங்க யோசித்தே பார்க்க முடியாது. இது அஜித் படத்துல வந்து ஒரு பாட்டு, நினைந்து நினைந்து நெஞ்சம் வலி கொண்டதே, என் நிழலில் இருந்தும் ரத்தம் கசிகிறதே. அந்த நிலவே ஏன் நிலவேன்னு ஒரு பாட்டு. நீங்க கற்பனையா யோசித்து பாருங்களேன், என் நிழலில் இருந்தும் ரத்தம் கசிகிறதுன்றது எவ்வளவு பெருசா, எவ்வளவு பெரிய கற்பனை. அது ஓரளவுக்கு ஸ்டேஜ் மேல போறப்ப நீங்க போறப்ப அப்ப நீங்க பண்ணிக்கலாம். ஆனா இப்போ உள்ள தலைமுறை ஒரு லிரிக் தேவைப்படுது பாத்தீங்களா, கேக்குது பாத்தீங்களா, அது என்னன்னு முதல்ல கன்சிடர் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரேன்.